கண்டு ஒரு மகர்ஷி வந்திருக்கிறார், அவரை பணிய வேண்டும் என்ற சிந்தனை கூட இல்லாமல் இப்படி இருக்கிறாயே, நீரிலும் நிலத்திலுமாக உன்னுடைய சிந்தனை இப்படி மாறி மாறி கிடக்கிறது என்று சொல்லி நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய தவளையாக மண்டூகமாக நீ மாறக்கடவாய் என்று சாபம் விடுகிறார். அந்த சுதபஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மகர்ஷி எங்களுக்கு எப்போ சாப விமோச்சனம் என்று பிரார்த்திக்கிறார். அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், கள்ளழக பெருமான் தன்னுடைய அருமையான ஆஸ்தானத்திலே இருந்து கிளம்பி வைகை ஆற்றிலே வந்து இறங்குவார். அப்படி இறங்குகின்ற பொழுது உங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று அந்த மண்டூக மகரிஷி காத்திருக்கிறார் அந்த சாப விமோச்சனத்திற்காக. இப்பொழுது மதுரையிலுக்கு நேரடியாக வரக்கூடிய அந்த சாலையை திருமல நாயக்கர் மன்னர் காலத்திலே அமைத்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு முன்னாலே அவர் அங்கே இருந்து புறப்பட்டு அலங்காநல்லூர் என்று சொல்லக்கூடிய அலங்காரநல்லூர் என்பது இன்றைக்கு அலங்காநல்லூர் என்ற பெயர் மறைவி இருக்கிறது. இன்னும் கூட கூடுதலாக ஒரு தகவலை சொல்லுகிறார்கள். இப்பொழுது தை மாதத்திலே நடைபெறக்கூடிய இந்த மஞ்சு விரட்டு இருக்கிறது அல்லவா, இன்றைக்கு அலங்காநல்லூர் மஞ்சு விரட்டுக்கு பிரசித்தமாக இருக்கிறதே, இந்த அலங்காநல்லூரை அலங்காரநல்லூராக இருந்த அலங்காநல்லூரிலே இந்த திருவிழாவின் சமயத்திலே தான் மஞ்சு விரட்டு கூட நடந்திருக்கக்கூடும் என்ற ஒரு தகவல் பதிவு செய்யப்படுகிறது. அப்படி அலங்காநல்லூர் என்று அலங்காரம் செய்ததினாலே அது அலங்காரநல்லூர், பிற்காலத்தில் அலங்காநல்லூராக மாறி இருக்கிறது. அலங்காநல்லூர், அப்புறம் தேனூர், பிறகு வண்டியூர் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு வந்து அவர்கள் இந்த சிறப்பு வாய்ந்த தன்மையுடைய எம்பெருமானுடைய பேரழகை நமக்கெல்லாம் அள்ளி தந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறார்கள். அதே போலத்தான் இந்த பெருமானுடைய கீர்த்தியை, புகழை மிக சிறப்பாக கேள்விப்பட்ட திருவனந்தபுரத்து மகாராஜா தன்னிடத்திலே இருந்த மந்திர சக்தி வாய்ந்தவர்களை ஒரு 18 பேரை அங்கே இருந்து அனுப்பி இந்த பெருமாளை எப்படியாவது நமக்கு கொண்டு வந்து விடுங்கள் என்று சொல்ல, அவர்கள் இங்கே வந்து தங்கியிருந்து எம்பெருமானுடைய அந்த பேரருளை கொஞ்சம் கொஞ்சமாக பெற்று அங்கே கொண்டு போகலாம் என்ற சிந்தனையிலே வர, இங்கே பூஜை செய்த பட்டாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் இவற்றை அறிந்து எம்பெருமானிடத்திலே அந்த செய்தியை சொல்லி மிக அழகாக மிக சிறப்பாக எம்பெருமானுடைய பேரருளை எம்பெருமானுடைய திருவருளை அள்ளி பருகுவதற்காக அவர்கள் இங்கே இருந்து கொண்டு போவதற்காக காத்திருந்த அந்த சூழலை சொல்ல, அவர்கள் 18 பேரும் நாங்கள் இங்கேயே ராஜகோபுரத்தினுடைய படியிலே நாங்கள் எம்பெருமானையே தரிசித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அங்கேயே இருக்க, ராஜகோபுரத்திலே அங்கே இருக்கக்கூடிய 18 படிகளிலும் அந்த 18 மந்திரவாதிகளும் 18 பக்தர்களாக மாறி அங்கேயே இருந்து விட்டார்கள் என்றும், அந்த 18 பேரையும் காவலாக இன்றைக்கும் வைத்திருக்கிறார்கள் என்பதனாலே 18ஆம் படி கருப்பர் என்று அங்கே ராஜகோபுரத்தினுடைய வாயில் அந்த வாசலிலே தினசரி எப்படி சிவன் கோவிலிலே அர்த்தஜாமம் முடிந்தவுடனே உச்சிக்காலம் முடிந்தவுடனே இந்த மாலையை சுவாமிக்கு சாத்திய மாலையை சண்டிகேஸ்வரருக்கு சாத்துவார்களோ, அதுபோல தினசரி இங்கே அர்த்தஜாமத்திலே சுவாமிக்கு சாத்திய மாலையை கொணர்ந்து இங்கே அந்த கதவிலே இருக்கக்கூடிய அந்த 18ஆம் படி கருப்பருக்கு சார்த்தி சுவாமியினுடைய தீர்த்த பிரசாதத்தை தினசரி வழங்கி கொண்டிருக்கிறார். அழகர் கோயில் என்று சொன்னால் நாம் எப்படி திருமாலுக்கு கொண்டாட்டமாக இருக்கிறோமோ அதே போல் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் 18ஆம் படி கருப்பர் அழகர் கோவிலிலே மிகச்சிறந்த தெய்வமாக, வழிபடும் தெய்வமாக, குலதெய்வமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த அழகர் கோவில், எம்பெருமானுடைய பேரழகு, எம்பெருமானுடைய அற்புதங்கள் நிறைந்த மிகச்சிறப்பான இந்த விடியல் நமக்கு பொன்னான விடியலாக, உண்மையிலேயே சுக்கிரனுடைய வெள்ளிக்கிழமை வந்திருப்பதனாலே பொன்னான விடியலாக இங்கே நமக்கு இருக்கிறது. இங்கேதான் ரங்கநாத பெருமாளை பல்வேறு சூழல்களாலே காப்பாற்ற வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு வந்த பொழுது இங்கே ஒரு கிணற்றிலே ரங்கநாத பெருமானை வைத்து காப்பாற்றினார்கள் என்ற வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இந்த விடியற்காலையிலே நமக்காக அருள் செய்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான், அவருடைய பேரருள் அவற்றையெல்லாம் பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள், அந்த மக்களோடு நாமும் இணைந்து நம்முடைய இல்லத்திலே இருந்தே எம்பெருமானுடைய பேரருளை பருகுவதற்காக நின்று கொண்டிருக்கிறோம். இதோ
ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று சொல்வார்களே, அப்படி அந்த பக்தர்களுடைய மனதிலே தான் எத்தனை எத்தனை மிகச்சிறப்பு வாய்ந்த பக்தியும் அந்த எம்பெருமான் மீது தீராத காதலுமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இவ்வளவு பேர் அத்தனை காத்து கொண்டிருக்கிறார்கள். அவன் பேரழகனாக இருக்கிறான். சுந்தரராஜன் என்று அவருக்கு பெயராக இருக்கிறதே, அந்த அழகை எப்படி வர்ணிக்க இயலும்? அன்றாடும் முகில்களிலே அழகான கார்முகிலை அங்கமாக்கி அந்த வானத்திலே இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள், அந்த மேகக்கூட்டங்களுடைய நிறம் எப்படி பளபளப்பாக கருதாக இருக்கிறதோ அந்த மாதிரி தான் அவனுடைய திருமேனி இருக்கிறது. அன்றாடும் முகில்களிலே அழகான கார்முகிலை அங்கமாக்கி நின்றாடும் மயிர்பீலி நெற்றியிலே நடனமிட நீண்ட கைகள் மன்றாடும் சிற்றிடையில் புன்னகையை மலர வைத்து, அந்த நீண்ட கைகள் மன்றாடும் சிற்றிடையில் வைத்திருக்கிறார் எம்பெருமான். நீண்ட கைகள் மன்றாடும் சிற்றிடையில் மடித்தபடி வைத்து கொண்டிருக்கிறார். புன்னகையை மலர வைத்து மன்றாடி வருவோர்க்கு மனத்தளவு பொருள் தந்து வாழ்த்துவனே என்று சொல்வார்கள். அப்படி மன்றாடி வருவக்கூடியவர்களுக்கெல்லாம் மனத்தளவு பொருள் தந்து வாழ்த்துவதற்காக இதோ நாம் காத்து கொண்டிருக்கிற அற்புதமான தருணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். எம்பெருமானுடைய பேரழகு, எம்பெருமானுடைய திரு அழகு, எம்பெருமானுக்காக நாம் எல்லாம் காத்து கொண்டிருக்கிற இந்த விடியல், எம்பெருமான் மண்டூக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் கொடுத்து மதுரையிலே வைகை ஆற்றிலே இறங்கி நமக்கெல்லாம் நல் வாழ்க்கை, நல் வசந்தத்தை தரக்கூடிய அருமையான அந்த இறைவன், அவனுக்காகத்தானே இத்தனை மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இரவு முழுதுமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வருவார், அழகர் வாரார், அழகர் வாரார், இங்கே வாருங்கோ, அழகர் வாரார், அழகர் வாரார், பாடி பரவுங்கோ என்று அவர்கள் பாடி துதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பேரழகு வாய்ந்தவன் அந்த எம்பெருமான். வானே நீ வழங்குவதும் மண்ணே நீ வாங்குவதும் வயல்களிலே நீர் தேனே தந்தாடுவதும் திரண்டே நின்றூட்டுவதும் தேவனன்றி தானே வந்ததல்ல, தடமின்றி வீழ்ந்ததல்ல, தழைப்பதெல்லாம் நானே என்றானவனே நாளெல்லாம் நன்னுதேல் நலம் பெற்றீரே என்கிறார் கவியரசர். எல்லாமே அவனாக இருக்கிறானே, பகவத்கீதையில் சொல்லுவது போல எல்லாம் அவனாக இருக்கிறானே அந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய திருமுகம், அந்த திருமுக மண்டலம், கீதையிலே எழுத்தாளன், கேலியிலே அறிவாளன், கிளர்ந்து எழுந்த போதையிலே மணவாளன், பூஜையிலே அருளாளன், போகும்போது பாதையிலே ஒளியாவான், பார்வையிலே திரு ஆவான், பார்க்க பார்க்க வாதையிலா பெருவாழ்வை வளமாகத் தருவானே வாசல் தேடி. நம்மை தேடி வந்து அந்த அற்புதத்தை தருவான். பார்க்க பார்க்க வாதையிலா பெருவாழ்வை வளமாகத் தருவானே வாசல் தேடி. அப்படி வாசல் தேடி வந்து அந்த பெருவாழ்வை நமக்கு அளிக்கக்கூடிய வள்ளலாக எம்பெருமான் இருக்கின்றான். அத்தகைய மிகச்சிறப்பு வாய்ந்த இந்த கள்ளழகப் பெருமான், கள்ளழகப் பெருமானெல்லாம் எத்தகைய இந்த 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 நிகழ்வு நிறைவு பெற்றவுடனே நாம் தல்லாகுளம் பெருமாள், தல்லாகுளம் பெருமாளை நாம் பார்க்கிறோமே. தல்லாகுளம் பெருமாள் திருமலை நாயக்கருடைய குலதெய்வமாகிய திருவேங்கடத்தான். அந்த திருவேங்கடத்தானை மதுரையில் இருந்து அடிக்கடி சென்று வணங்க முடியவில்லையே என்று அவன் தவித்த பொழுது திருவேங்கடமலையிலே எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடிய எம்பெருமான், அவனுடைய படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனோ என்று ஆழ்வார் பாடி துதிக்கின்றாரே. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று சொல்லுவாரே. அப்படி படியாய் கிடந்து பவளவாய் காண்பதற்கான அந்த அற்புதம், அந்த பேரழகு, அந்த பெருமானை கனவிலே தோன்றி ஒரு இடத்தை காட்டி, இப்பொழுது இருக்கக்கூடிய தல்லாகுள பெருமாள் கோயிலான இந்த இடத்தை காட்டி, அந்த இடம் முழுவதுமாக வனமாக நிறைந்திருந்த காலம், அந்த காலம், அந்த இடத்தை காட்டி, அந்த இடத்திலே நான் உனக்காக எழுந்தருளுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்தையும் ஆஞ்சநேய பகவான் காட்டுவார் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அழகான ஆஞ்சநேயர் அங்கே இந்த ஆலயத்தை கட்டி வழிபாடு செய்தார் திருமலை நாயக்க மன்னர் என்று வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. அந்த கோவிலுக்கு நம்முடைய கள்ளழக பெருமான் எழுந்தருளுகிற போது தசாவதார காட்சிகள் மிக அழகாக நமக்கு நடைபெற
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.